பவித்ரா முழு நாவல் அத்தியாயம் 1. பவித்ராவுக்கு உரக்க சத்தமிட்டு அழுது பழக்கம் கிடையாது. அவளுடைய பெற்றோரின் வளர்ப்பு அப்படி. பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு என்று அவருடைய தாய் அடிக்கடி பழமொழி கூறுவாள். அதனால் சிரிப்பென்றாலும் அழுகை என்றாலும் மற்றவர் நோக்கும் விதமாக இராமல் பழகி கொண்டவள்தான் பவித்ரா. அப்படிப்பட்ட பவித்ராவை ஒருவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். இந்த நினைப்பில் முகத்தை மூடிக்கொண்டு பவித்ரா குலுங்கினாள். அவளையா ஒருவன் வேண்டாம் என்று கூறிவிட்டான்? சகல கலைகளிலும் வல்லவளான அவளை போய் வேண்டாம் என்று கூறிவிட்டானே. அழகாயிருந்தாலும் சரி, அறிவாயிருந்தாலும் சரி, வேலை செய்யும் விதமாக இருந்தாலும் சரி, பவித்ரா ஒரு தனி ரகம் என்றே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பவித்ராவை பெண் பார்க்க வந்த அவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். படுக்கை அறையில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு இருந்தவளுக்கு பழைய நினைவுகள் அலை அலையாய் எழுந்து வந்தன. அன்றாட நிகழ்வுகளால் ரொம்ப பழசாகிவிட்ட நினைவுகள்தான். வெறும் காற்றழுத்த மண்டலமாக தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைந்து புயலாக மாறி கடைசியில் சூறாவளியாய் உருவெடுத்து ஊரையே உருட்டி புரட்டுவது போல் வாழ்க்கை அவளை என்ன மாதிரி அடித்து துவைத்து போட்டுவிட்டது. புயலுக்கு மிக்ஸாம் என்று பெயர் வைக்கிறார்கள், இன்னும் பல பெயர்கள் வைக்கிறார்கள். அதுபோல அவளுடைய கண்ணீர் கதைக்கும் ஒரு பெயர் வைத்து விடலாம் போல இருக்கிறது. அந்த அளவுக்கு மனபாரம் தாங்காமல் அழுதாள் பவித்ரா. இவனை விட்டால் நாம் திருமணம் செய்து கொள்வதற்கு ஆளா இல்லை. இருந்தாலும் ஒருவன் தன்னை நிராகரித்த போது வலி ஏற்படத்தான் செய்தது பவித்ராவிற்கு. முடிந்த கதை என்று என்னதான் முடிக்க முயன்றாலும் பழைய கதையே அவள் மனதில் ஓடியது. பார்க்க வந்த பன்னீர் தனி அறைக்கு அவளை பேச அழைத்தபோது அங்கு சென்றாள் பவித்ரா. அந்த அறையில் இருந்த பன்னீர்செல்வம், அதாவது பவித்ராவை மனம் முடிக்க வந்தவன். பன்னீர்செல்வம், இது மாதிரி இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு நீங்களா விலகிக்குங்க என்று கூறினான். நான் விலகிக்க முடியாது, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்களா விலகிக்குங்க என்று கூறினாள் பவித்ரா. நான் விலகிக்க தெரியாமலா உன்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கேன்? நீ தான் விலகிக்கணும், சிக்கல்ல சிக்கிக்காத என்று கூறினான் பன்னீர்செல்வம். பவித்ரா இந்த ஏற்பாட்டுக்கு கடைசி வரை ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஒரு வழியாக பன்னீர்செல்வம் வெளியில் சென்றவுடன், பெண்ணிடம் நிறைய பேசி பார்த்தேன், எனக்கு பெண்ணை பிடிக்கவில்லை என்று கூறிவிட்டான். பவித்ராவின் அப்பா அம்மாவும் சரி, பன்னீர்செல்வத்தின் அப்பா அம்மாவும் சரி அதிர்ந்துதான் போயினர் இந்த முடிவை கேட்டு. கோபம், வருத்தம், தவிப்பு, இத்தனைக்கும் மேலாக ஒருவன் தன்னை நிராகரித்து விட்டானே என்ற அவனின் அநியாய பேச்சினால் ஏற்பட்ட ஆங்காரம் எல்லாமுமாக பவித்ரா கொதி நிலையில் இருந்தாள் என்றே கூறலாம். அவன் மேல் தன் மனம் ஈர்ப்பு உண்டாகிவிட்டதா? எதனால் அவனுடைய நிராகரிப்பு இத்தனை வலியை கொடுக்கிறது என்று பவித்ராவுக்கே ஒரே குழப்பம்தான். இப்படியே அந்த இரவு பொழுது முழுதும் கழிந்தது. அடுத்த நாளும் வந்தது. அத்தியாயம் 2. அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கெல்லாம் பன்னீர்செல்வம் பவித்ராவின் வீட்டில் ஆஜராகி இருந்தான். இப்போது வந்த அவன், இது மாதிரி கல்யாணத்துக்கு இப்போ எனக்கு சம்மதம் என்றான். என்ன திடீர்னு மறுபடியும் ஓகே சொல்கிறீங்க என்று கேட்டாள் பவித்ரா. இல்லை, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், அது சேட்டு வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணை இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த நிமிஷம்தான் நான் சரி வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்துட்டேன் என்று கூறினான் பன்னீர்செல்வம். தன்னை நிராகரித்தவனை வேறொரு பெண் நிராகரித்தாளா? கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தது, கொஞ்சம் சங்கடமாகவும் இருந்தது. அது ஏனென்றே அவளுக்கு புரியவில்லை. பவித்ராவின் அப்பா அம்மா மகேசன், ரேவதி இருவரும் பவித்ராவிடம், இது மாதிரி என்னம்மா சொல்கிற, மாப்பிள்ளை இப்போ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டார், நீ என்னம்மா சொல்கிற என்று கேட்டனர். பவித்ரா அவளுக்கு மறுப்பு சொல்கிறதுக்கு மனமில்லை. ஏனென்றால் பன்னீர்செல்வத்திடம் ஏதோ ஒன்று அவளை கட்டி போட்டது எனலாம். அதனால் மெதுவாக சிறிது நேரம் கழித்து, சரிப்பா எனக்கும் சம்மதம் என்று கூறிவிட்டாள். இருந்தாலும் முதலில் தன்னை இப்படி நிராகரித்தானே என்ற வலி ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்தது பவித்ராவிற்கு. பவித்ரா ஓகே சொன்ன நேரத்தில் அசுரகதியில் திருமண வேலைகள் நடந்தன. பன்னீர்செல்வம் கட்டிய பொன் தாலி கயிறு பவித்ராவின் கழுத்தில் ஏறியது. இவனிடம் உடனடியாக காதலை யாசிக்க முடியாது, எதிர்பார்க்க முடியாது என்று புரிந்து போனது பவித்ராவுக்கு. நாட்கள் அதன் வேகத்தில் உருண்டோடி கொண்டு சென்று கொண்டு இருந்தன.
ஓரிரு நாட்களை இறுக்கத்துடனே கழித்து வந்த பவித்ரா யாரும் எதுவும் கேளாது போகவே இயல்பு நிலைக்கு திரும்பினாள். மனதில் முணுமுணுவென்ற ஒரு வேதனை இருந்தது அவளுக்கு. என்னதான் காதலி ஒருத்தி பன்னீர்செல்வத்துக்கு இருக்கிறாள் என்று அவனது வாய்மொழி மூலமாகவே அவளுக்கு தெரியுமென்றாலும் உயிரும் உடலுமாக அந்த காதலியை பார்க்காத வரையில் தன் இல்லற வாழ்வு கெட்டது மட்டுமே பவித்ராவை வருத்தி கொண்டு இருந்தது. ஒரு நாள் நகை வாங்குவதற்காக அவர்கள் அப்பா அம்மாவின் வற்புறுத்தலின் பேரில், அதாவது சாரதி சங்கவி அவர்களுடைய அப்பா அம்மா, பன்னீர்செல்வத்தின் அப்பா அம்மா அவர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் நகை வாங்க ஜுவல்லரி ஷாப்புக்கு சென்றான் பவித்ராவையும் அழைத்து கொண்டு. அங்குதான் அந்த சவிதாவை அவன் பார்த்தான். அவனுடைய பார்வையில் இருந்த மாற்றத்தை கண்டே இவள்தான் அந்த காதலி என்று புரிந்து கொண்டாள் பவித்ரா. அவளை பார்த்த பிறகு பன்னீர்செல்வமும் அவன் காதலியும் பேசி மகிழ்வது போன்ற கற்பனைகள் அடிக்கடி தோன்றி அவள் மனதை புண்படுத்தின, வருத்த செய்தன. இப்போது பன்னீர்செல்வத்துக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த தொடர்பும் இல்லைதான், பேசி பழகுவதும் இல்லைதான். இருந்தாலும் மனம் என்பது அவ்வளவு எளிதாக மாறிவிடக்கூடிய ஒன்றா என்ன? கணவனின் உதாசீனத்தால் கடவுளிடம் சரணடையலாம் என்று யோசித்தாள் பவித்ரா. அத்தியாயம் 3. அடிக்கடி கோவிலுக்கு செல்ல ஆரம்பித்தாள் பவித்ரா. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை என்று விரதம் இருக்க ஆரம்பித்தாள் பவித்ரா. சிறிது சிறிதாக பன்னீர்செல்வமும் மனம் மாறினான். தன் முன்னாள் காதலியின் நினைவுகளிலிருந்து வெளிவந்தான் அவன். பவித்ரா தன் மனைவி என்ற உரிமை உணர்வும் அவனுக்கு தோன்றிவிட்டது. திருமணம் பண்ணியும் பிரம்மச்சாரி என்ற நிலையில் வாழ்ந்து வந்த பன்னீர்செல்வமும் பவித்ராவும் எப்படி ஒருவருக்கொருவர் உள்ள காதலை வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் தவித்து வந்தனர். சிறிது சிறிதாக தங்களுக்கு ஈடுபாடுள்ள விஷயங்களை பற்றியெல்லாம் அடிக்கடி விவாதித்து கொள்வர். அதன் பிறகு பேசி மகிழ்ந்து சிரிக்கவும் செய்ய ஆரம்பித்து விட்டனர் அவர்கள் இருவரும். பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், இன்னும் அரசியல் விவகாரங்கள், இதை பற்றியெல்லாம் இருவரும் விவாதிப்பர். தன் மனதை எப்படியாவது பவித்ராவுக்கு புரிய வைத்து விட வேண்டும், தங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து விட வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டான் பன்னீர்செல்வம். அன்று ஒரு நாள் அவளை கடற்கரைக்கு அழைத்து சென்றான். அப்போது அவளிடம் பேச்சும் கொடுத்தான். இது போல் நம்ம இப்படியே இருக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணோம், நம்ம ஒருவருக்கொருவர் இப்படியே இருந்தால், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தால் எப்படி, நம்ம தாம்பத்தியத்தை ஆரம்பித்தா தானே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் என்றெல்லாம் பேச்சு கொடுத்தான் அவன். நீங்கள் தானே என்னை பிடிக்காமல் ஒதுங்கி இருந்தீங்க என்று கூறினாள் பவித்ரா. இல்லை, இனிமேல் அப்படி இருக்க வேண்டாம், நாம் இனிமேல் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம் என்று கூறினான் பன்னீர்செல்வம். மிகவும் மகிழ்ந்து போனாள் பவித்ரா. இதெல்லாம் தான் விரதம் இருந்ததன் பலன்தான் என்று பவித்ரா நினைத்தாள். இந்த விரதங்களை எல்லாம் கைவிடக்கூடாது என்றும் நினைத்தாள் பவித்ரா. அப்படி அவர்கள் தாம்பத்தியத்திலும் அடியெடுத்து வைத்தார்கள். பவித்ராவின் கடவுள் பக்தியும் மேலும் மேலும் ஓங்கியது எனலாம். அத்தியாயம் 4. ஆண்டுகள் உருண்டோடியதன் பலனாக பன்னீர்செல்வம் பவித்ரா தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்தனர். 2 பெண் குழந்தைகளுக்கும் மகிழினி, முகிழினி என்ற பெயர் வைத்து மகிழ்ந்தனர் பன்னீர்செல்வம் பவித்ரா தம்பதியினர். மகிழ்குட்டி, முகிழ்குட்டி என்று அவர்களுக்கு தேவையான அத்தனை சேவைகளையும் செய்வான். அப்பாவுக்குரிய கடமைகளை செய்வான் பன்னீர்செல்வம். பவித்ரா பன்னீர்செல்வத்தின் இந்த வாழ்க்கையின் மீது யார் கண் பட்டு விட்டதோ தெரியவில்லை. பவித்ரா விரதம் அடிக்கடி இருந்ததன் பலனாக நோய்வாய்ப்பட்டாள் பவித்ரா. அப்போது கணவன் மனம் மாற வேண்டுமே என்ற விரதம் இருந்தால் முதலில் ஒரு டாஸ்க் முடிஞ்ச பிறகு இன்னொரு டாஸ்க் தொடங்கிடுற மாதிரி, அதற்கடுத்தது பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்று விரதம் இருந்தால், பிள்ளைகள் பிறந்த பிறகு பிள்ளைகள் நல்வாழ்வு என்று சொல்லி செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை என்று அடிக்கடி விரதம் இருந்ததன் பலனாக அவளுக்கு பலவித பிரச்சனைகள் ஏற்பட்டன. உயிருக்கே ஆபத்தான நிலையில் அவள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். அவள் விரதம் இருப்பது கொஞ்சம் கொஞ்சம் பன்னீர்செல்வத்துக்கும் தெரியும் தான். இருந்தாலும் இந்த அளவுக்கு உயிருக்கே ஆபத்து வரும் அளவுக்கு அவள் விரதம் இருப்பாள் என்பது பன்னீர்செல்வத்துக்கு தெரியாது.
இப்போது டாக்டர்கள் திட்டிய பிறகுதான் அதை தெரிந்து கொண்டான் அவன். அத்தியாயம் 5. டாக்டர் சகட்டு மேனிக்கு பன்னீர்செல்வத்தை திட்டினார். என்ன மிஸ்டர், ஒய்ஃபை இப்படியா பார்த்துப்பீங்க? அவங்க விரதம்ன்ட்டு அடிக்கடி இருந்ததால் ரொம்பவே அவங்களுக்கு ஹெல்த் அஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா திரும்ப உங்களால் தர முடியுமா? ஒழுங்காக பார்த்துக்க தெரியாதா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதுமா? ஒய்ஃபை டேக் கேர் பண்ணி பார்த்துக்க தெரியாதா என்று அப்படி இப்படி என்று சகட்டு மேனிக்கு திட்டிவிட்டார் டாக்டர். அவள் எப்பயாவது ஒரு சில சமயங்களில் விரதம் இருப்பான் அப்படின்றது எனக்கு தெரியும் தான். இருந்தாலும் அவன் இதை வாரம் வீக்லி கண்டினியூ பண்ணுவான்ட்டு எனக்கு தெரியாது டாக்டர். இருந்திருந்தால் இப்படி நான் அவளை விட்டிருக்க மாட்டேன் டாக்டர். இந்த அளவுக்கு உயிருக்கே ஆபத்தான அளவுக்கு நான் அவளை விட்டிருக்க மாட்டேன் டாக்டர் என்று பன்னீர்செல்வம் மிகுந்த கவலை தோய்ந்த முகத்துடன் கூறினான். குறுகிய கால விரதம் இருக்கிறது ஒரு சில நன்மைகள் பயக்கும் தான். ஆனால் அதற்காக ரொம்பவே நிறைய நேரம் விரதம் இருந்தோன்னா அது உடல்நல பாதிப்புகளை தான் தரும். புரிஞ்சுக்குங்க. படித்தவங்களே இப்படி புரிஞ்சிக்காமல் அவங்கவுங்க உடலை அவங்கவுங்களே கெடுத்துக்கிட்டா அப்புறம் நாங்கள் என்ன தான் பண்ணுறது என்று டாக்டர் திட்டினார். தொடர் விரதம் தீராத பிரச்சனையை தரும். விரதத்தின் போது போதுமான அளவு நீர் குடிப்பது, வைட்டமின், தாதுக்கள் போன்ற திரவ உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. இல்லாத பட்சத்தில் நாம் ஊட்டச்சத்து பிரச்சனையும் எதிர்கொள்ள நேரிடும். தீராத சிறுநீரக பாதிப்பு, இரத்த அழுத்தம், கால்சியம் மெக்னீசியம் இழப்பு, சோடியம் பற்றாக்குறை, மெலிந்து போதல் போன்ற பிரச்சனையும் 72 மணி நேர தொடர் உண்ணாவிரதத்தால் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று உண்ணாவிரதத்தின் தீமைகளை பற்றி ஒரு பெரிய லெசனே எடுத்து விட்டார் டாக்டர். டாக்டர், இனிமேல் எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு என் பொண்டாட்டியை காப்பாற்றி கொடுத்துருங்க டாக்டர் என்று கதறி கேட்டுக்கொண்டான் பன்னீர்செல்வம். டாக்டரும் என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் பண்ணுறேன், க்யூர் ஆகிடும், நீங்களும் கடவுள்கிட்ட பிரார்த்தனையும் பண்ணிக்கிங்க என்று கூறினார். அவரால் முடிந்த அத்தனையும் செய்து பவித்ராவை ஒரு வழியாக காப்பாற்றி விட்டார் டாக்டர். பவித்ரா ஒரு வழியாக கண் திறந்தாள். உடனே பன்னீர்செல்வம் அவளிடம், இப்படியாடி விரதம் இருந்து உயிருக்கே ஆபத்தான நிலையில் போய் இருப்ப என்று கேட்டான். இல்லைங்க, முதல்ல உங்களுக்கு என்னை பிடிக்காமல் போயிடுச்சு, அதனால் விரதம் இருக்க ஆரம்பித்தேன். அப்படியே விரதம் இருந்து அதுவே எனக்கு பழக்கமாகவே போயிடுச்சு. அதனால் ஒவ்வொரு ரீசனுக்காக விரதம் இருந்து அதே என்னோடய லைஃப் ஸ்டைலாக மாறிப்போச்சுங்க என்று கூறினார். லைஃப் ஸ்டைலாக மாறிப்போச்சா? இப்போதைக்கு நீ செஞ்ச வேலையால் என் லைஃபே போயிருக்கும். இப்படி பண்ணிட்டியேடி என்று கூறினான் அவன். நம்ம பிள்ளைங்களை யோசித்து பார்த்தியா? 2 பெண் பிள்ளைங்க. அந்த பெண் பிள்ளைங்களுக்கு நாம தானே ஆதரவு. நீ இப்படி விரதம் இருந்து உயிருக்கே உழ வச்சுக்கிட்டேன்னா அப்புறம் என்ன பண்ணுறது என்று திட்டினான் அவளை. இல்லைங்க, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். இனிமேல் குறுகிய கால விரதம் ஒரு வேளை அப்படி தாங்க சாப்பிடாமல் இருப்பேன். மற்றபடி நீண்ட நேரம் விரதமெல்லாம் நான் இருக்க மாட்டேன் என்று கூறினாள் அவள். சரி, இனிமேல் உன்னை சாப்பிட வைக்கிறது தான் என்னோட வேலை, அதுவும் என்னோட கடமையாக நான் எடுத்துக்கிறேன் என்று கூறி ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் செய்து அவளை வீட்டுக்கு அழைத்து சென்றான். இப்போதெல்லாம் அடிக்கடி அவளை கண்காணிப்பது தான் அவளுடைய வேலை. சாப்பிட்டாளா என்று கண்காணிப்பான். அதற்காக 3 வேளையுமே அவளுடன் உண்ணும்படியான ஏற்பாடுகளை செய்து கொண்டான் அவன். ஆஃபீஸுக்கு சென்றால் கூட சாப்பிடும் நேரத்தில் அவன் வீட்டுக்கு வந்து விடுவான். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு தான் மறுபடியும் காரை எடுத்துக்கொண்டு ஆஃபீஸுக்கு செல்வான் அவன். வாழ்க்கை இப்படியே போகிக் கொண்டிருக்கும் போது முன்னைக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்லை என்று பன்னீர்செல்வம் புரிந்து கொண்டான். பெரு முயற்சி செய்து அவளை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வந்தான் அவன். இப்படி அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியும் களிப்புமாக சென்று கொண்டிருந்தது. பவித்ராவின் உடல்நிலை தேறி 1 ஆண்டுகள் கழித்த பின் அவர்களுக்கு ஒரு ஆண் வாரிசும் பிறந்துவிட்டது. அந்த குழந்தைக்கு யுகேந்திரன் என்ற பெயரையும் வைத்து விட்டார்கள் அவர்கள். மகிழினி, முகிழினி, யுகேந்திரன் இவர்களுடன் பவித்ரா பன்னீர்செல்வத்தின் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக சுபீட்சமாக சென்று கொண்டு இருந்தது. இந்த கதையிலேருந்து நமக்கு புரிஞ்சிக்கிறது என்ன அப்படின்னா, விரதம் இருக்கலாம், தப்பில்லை, அது கூட ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் புரியுது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சல்லவா, அதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துது. ஸோ இது போல் நீங்கள் யாராவது விரதம் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற கருத்தோடு இந்த கதையை நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த கதையை ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.